ஸோ வெல்கம் டு தமிழ் பயாலஜி. இப்போ நிறைய பேர் 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு தம்பி கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலான்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தா என்ன வேலைக்கு போகலாம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதில் நம்ம இன்னைக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்படி என்னென்ன மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஎஸ்சி ஜுவாலஜி வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்தவங்களும் படிக்கலாம். 12th வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்தவங்களும் படிக்கலாம். அது மாதிரி பியூ சயின்ஸ் எடுத்தவங்களும் நம்ம பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, இதெல்லாம் வந்து பேசிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பேசிக் சயின்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கவர்மெண்ட் சர்வீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். பொதுவாக இந்த மாதிரி இந்த பேசிக் சயின்ஸ்லாம் வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கனால ஸ்கூல் டீச்சர்ஸாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 வருஷம் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு பிஎட் ஒரு 2 வருஷம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிட்டோம் அப்படின்னா 9th 10th வரைக்கும் எடுக்கலாம். அந்த எம்எஸ்சி பிஎட் முடித்தோம் அப்படின்னா பிஜிஎஸ்டன்னு சொல்லுவாங்க. +1 +2 வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக போகலாம். இது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு அது மாதிரி போகணும் அப்படின்னா அவங்க வந்து பிடிஆர் இருந்தால் டெட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி 11th 12th இருந்தாங்கன்னா பிஜிடிஆர்பி வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம அந்த போஸ்டிங் வந்து போக முடியும். அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் எங்கே போனாலும் ஒரு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்குது. அவங்களும் இப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு டீசெண்டான சேலரி தராங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது மாதிரி இந்த வெறும் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும். யூபிஎஸ்சி அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் அது மாதிரி உள்ள அதில் ஒரு 25 சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸில் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு போஸ்டிங்க்கு இல்லை ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி பெரிய எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான் எலிஜிபிள். அதாவது 10 +2 +3 அப்படிம்பாங்க. அதை 10th அப்புறம் 12th அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு எலிஜிபிள். அந்த எக்ஸாம்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து எடுக்கணும். ஏதாவது 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கணும். அது வந்து நீங்கள் ஜென்ரலாக இப்போ ஒரு லைஃப் சயின்ஸு இல்லை பாட்டனி, ஜுவாலஜி அது மாதிரிலாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பர் வந்து இந்த பேப்பராகவே எடுத்துக்கலாம், இன்னொரு பேப்பர் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டான பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 குரூப் நிறைய இருக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்தோம் அப்படின்னா டெப்டி கலெக்டரு, டிஎஸ்பி அது மாதிரி நம்ம தமிழ்நாடு அளவில் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி போகலாம். அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு தான். இன்னொரு முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சின்னு சொல்கிறது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறது. அது பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுடைய வேலை வாய்ப்பு. அது அதில் நிறைய எக்ஸாம் இருக்குது. 12th முடிச்சோன்னு இருக்குது, டிகிரி முடிச்சோன்னு இருக்குது. அந்த சிஜிசிஎல் அப்படின்னு சொல்கிறது, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து டிகிரி தான் எலிஜிபிள். அது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், நிறைய இடி, அந்த சிபிஐ அது மாதிரி நிறைய இது இருக்கா இல்லையா. அதில் வந்து ஆஃபீஸ் லெவலில், அந்த கிளர்க்கியல் லெவலில் அதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு எனி டிகிரி தான் எலிஜிபிள். அப்போ அந்த லெவலில் இப்போ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அது மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போகலாம். அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷரிஸு, ஃபாரஸ்ட்ரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் எக்ஸாம் யாருக்குன்னா
இந்த பாட்டனி ஜுவாலஜி படித்தவங்க தான் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அது மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் ரேஞ்சரு அது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டனி ஜுவாலஜி படித்தவங்க, லைஃப் சயின்ஸ் படித்தவங்க தான் எலிஜிபிள். ஸோ கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பேங்கிங்கோ இல்லை ரயில்வேயோ அது மாதிரி அந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிகிரியை வச்சு நீங்கள் வந்து அது வேலையை ப்ரிப்பேர் பண்ணி அது மாதிரி எழுதி போகலாம். இன்னொன்று பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு படிப்பை வச்சு அந்த கோர்ஸை வச்சு அதுக்கு வேல்யூங்கிறது இருந்தால் கூட அது மட்டுமே ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. அந்த கோர்ஸை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டாக்டருக்கு படிச்சிருக்காரு, அப்போ பார்த்தா அவங்க நிறைய டிமாண்ட் இல்லை, அப்போது அவங்களும் ரொம்ப ஒரு ஆர்டினரியாக தான் இருக்காங்க. ஒரு சாதாரண கோர்ஸ் படிச்சிருக்காரு, அவரும் நிறைய ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ இது எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த கோர்ஸை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதான் டிசைட் பண்ணுது. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிக்கிறோம், எப்படி நமக்கு அது சூட் ஆகுது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம எடுக்கிற கோர்ஸ் வந்து நமக்கு சூட்டபுளான கோர்ஸான்னு பார்க்கணும். அந்த கோர்ஸை நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா 12th எக்ஸாம் எழுதிட்ட தம்பி அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ரிசல்ட் எப்படி வரும், மார்க் கம்மியாக வருமா கூட வருமானு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. இன்னொன்று, வீட்டில் பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு அது மாதிரி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போல்லாம் எப்படின்னா, நீங்கள் ரிசல்ட் வந்த அன்னைக்கே உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் போடணும். ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிடுறாங்க. ரிசல்ட் வரக்கு முன்னாடியே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் ஐடியெலாம் வச்சுக்கிற சொல்கிறாங்க. ரிசல்ட் வந்த அன்னைக்கு நீங்கள் உங்களோட மார்க்கை அப்லோட் பண்ணி அது மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். இது யார்கிட்ட இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்கிறோமா இல்லையா, அவங்க வீட்டில் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க தான் முதல் முறையாக அந்த காலேஜ் வர்றவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய அந்த தடுமாற்றங்கள் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், எந்த கோர்ஸ் சேர்க்கறது, அது மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, நிறைய யோசிச்சு அது மாதிரி இருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே அதுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிருங்க. என்ன மார்க் வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ன கோர்ஸ் சேரலாம், எங்கே சேரலாங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இன்னொன்று, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் இருக்குது, இது உடனே வேலை தரும், இதெல்லாம் அப்படியா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத கொண்டு போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுப்பாங்க. இல்லை பேரண்ட்ஸுக்கும் தெரியலை அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் இருப்பாங்களா இல்லை டீச்சர்ஸு, அவங்ககிட்ட போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க கோர்ஸோட வேல்யூவை பற்றி டீச்சர் சொல்லுவாங்க. அந்த கோர்ஸு எப்படி எங்கே சேரணும் என்னங்கிறத பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இன்னொன்று, இப்போ ஒரு கோர்ஸ் சேர போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த கோர்ஸை படிச்சுட்டு யார் வேலையில் இருக்காங்களோ நீங்கள் நேரம் அவங்கள போய் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நீட் எழுதி எம்பிபிஎஸ் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு எம்பிபிஎஸ் இப்போ ரீசெண்டாக முடிச்சுட்டு வந்த ஒரு டாக்டரோ இல்லை படிச்சுக்கிட்டு இருக்க பையனையோ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நேரடியாக முதல்ல அவங்கள பார்த்து பேசுங்க. ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க கேளுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க தான் அவங்களுடைய அந்த ஒவ்வொரு ஜாப்லையும் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நினைக்கிறோம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னா சொசைட்டியில் பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு நினைக்கிறோம். ஸ்டேட்டஸ் இருக்குது, அதுக்கு அவங்க கொடுக்குற வேலை சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நைட் அண்ட் டேயில் ஃபோன் வரும், நைட்டில் பேஷண்ட் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் போய் பார்க்கணும், அவங்கள்ட்ட வந்து ரொம்ப அக்கறையாக பேசணும். அது மாதிரி ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். 12th முடிச்சுட்டு இப்போ நீ எம்பிபிஎஸ் இருந்தாலே ஒரு 4.5 வருஷம் 5 வருஷம் ஆகிடும். நீங்கள் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதில் எக்ஸல் ஆகி வர்றதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும். இது மாதிரி சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் உள்ளவங்கள்ட்ட போய் ரீசெண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இதை படித்து முடித்தவங்க, அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணணும். நிறைய கோர்ஸ் இருக்குது, எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். ஆனாலும் நமக்கு எது சூட் ஆகும்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையன் 12th முடிக்கிற தம்பி இருக்காரு, அவர் வந்து நான் வந்து ஐஏஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா நல்ல விஷயம்தான்.
ஆனால் அது படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன என்ன சொல்கிறது, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நம்மகிட்ட இங்கே காலேஜில் சிவில் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது. அப்போ அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நம்ம முதல்ல என்னென்னா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு தான் நம்ம என்னென்னு கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தம்பி வந்து குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பையனாக இருப்பார், அவருக்கு 2-3 குழந்தைங்க இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு உடனே அவரை சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு தேவையில் இருப்பார். ஒரு அவங்க ஃபேமிலியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இயர்ஸ் வந்து நிறைய அதுக்காண்டி செலவழிக்க முடியாது. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கோர்ஸை உடனே வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி இப்போ அப்பா அம்மா ஏதாவது ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய நெசசிட்டி இல்லை, பொருளாதார பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. ஒன்று அந்த ஃபேமிலி வந்து இந்த பையன்கிட்ட இருந்து அவங்க எதுவும் எதிர்பார்க்கல, இல்லை அந்த பேரண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அப்படின்னா அவங்க அது மாதிரி இதில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு குறைந்தபட்ச ஒரு வேலைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும். இந்த சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஏதாவது ஒரு டிஎன்பிசிலேயே இதில் ரயில்வேல ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, அந்த வேலையில் இருப்பாங்க. அதில் இருந்துக்கிட்டு படித்து அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. அப்போ ஏன்னா என்னது, ஒரு மினிமம் ஒரு வேலைன்னு வரும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது, ஒரு மினிமம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைச்சிருது. மீன் டைம் நமக்கு அந்த ஒரு லிமிட்டட் டைம் ஒர்க்குனால நமக்கு நிறைய வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணி நம்மளுடைய அந்த ட்ரீம்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இன்னொன்று இந்த ப்ரைவேட் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ எனி டிகிரி தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டராக இருக்கட்டும், கால் சென்டராக இருக்கட்டும், எங்கே போனாலுமே அவங்க வந்து ஒரு மினிமம் டிகிரி தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ மினிமம் டிகிரிங்கிறது எல்லாருமே ஒரு எல்லா டிகிரியும் கன்சிடர்ஸ் ஈக்குவல் டிகிரி தான், அதில் எந்த டிஃபரன்ஸும் வர்றதில்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இப்போ நிறைய காலேஜ் வந்து ஷிஃப்ட் சிஸ்டம் தான். எப்படி பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் டே தான் காலேஜ் இருக்கும், இன்னொரு ஹாஃப் டே டைம் நமக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயே ஃப்ரீயாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டைமில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, ஒரு டைப் ரைட்டிங்கு, இல்லை வேறு ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணுறது, ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸு, அது மாதிரி ஏதாவது நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ண தான் உங்களோட வேல்யூ வந்து கூடுது. ஒரு பிஎஸ்சி ஜுவாலஜியோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ ஈவன் ஃபார் என்னது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருந்தால் கூட அந்த டிகிரி மட்டும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. அது கூட நீங்கள் எந்த அளவுக்கு எக்யூப் ஆகிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு 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 கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, எப்படி நீங்கள் ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இது மாதிரியான கேரக்டர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம இந்த பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிஎம்எல்டி, சிஎம்எல்டி அப்படின்னு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் எப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி இந்த பிஎஸ்சி முடித்த உடனே வேலைக்கு போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அது கூட உடனே வேலைக்கு போகணுன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எங்கே போனாலும் ஒரு மினிமம் சேலரி தருவாங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெவலப் ஆகி அதுக்கு மேலே வேறு நிறைய அடிஷனல் கோர்ஸ்லாம் இருக்குது. எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்குது, அது மாதிரி டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா பேரா மெடிக்கல் ஃபீல்டுனா நீங்கள் இது மாதிரி கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை சார் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் தான் போகணும், அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் கூட எழுதி பரவாயில்ல அப்படின்னா இந்த ஃபிஷரி இன்ஸ்பெக்டர் அது மாதிரி போஸ்டிங் இருக்குது. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட அந்த கியூரேட்டர் அது மாதிரிலாம் ஒரு போஸ்டிங் வந்துருக்கு கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது மாதிரி பார்த்தோன்னா எண்டமாலஜிஸ்ட்னு இருக்குது, செரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர்னு இருக்குது. இது மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது என்ன அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியான கோர்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். மீன்டைம் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், வேறு வேறு ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு இருக்குது. அது மாதிரி ஈவன் நீங்கள் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எந்த கோர்ஸு நீங்கள் போனாலும் சப்ஜெக்ட் படிக்கணும். அது கூட ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஜென்ரல் ஆட்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங்கு, அது மாதிரியான ஜென்ரலாக உங்களோட வந்து இன்டலெக்சுவலாக டெவலப் பண்ணுறதுக்கு அதோட இதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பேசிக் சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு வேல்யூவான ஒரு கோர்ஸ்.
இன்னொன்று படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு வசதி, இந்த படிப்பு வந்து கம்மி அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி அந்த படிப்பை எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வேல்யூ. அந்த படிப்புக்கான வேல்யூங்கிறது உங்களோட வேல்யூவை வச்சு தான். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அதை வச்சு தான் இருக்குது. அதனால் நல்லா படிக்கணும். எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்று நிறைய என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஒரு மினிமம் மார்க் எடுத்திருக்கோம். அந்த மார்க்குக்கு நம்ம பெரிய கோர்ஸ் ஒன்று ஆசைப்படுறோம், அது கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையோ இல்லை வேறு ஏதாவது டொனேஷன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நம்ம அந்த கோர்ஸ் படிக்கும்போது நமக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, நேச்சுரலாகவே நம்ம அதுக்குள்ளே மார்க் நம்மகிட்ட இல்லை, அது ஒரு பேசிக்காக உள்ள பிரச்சனை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பணத்தை கொண்டு அதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா நமக்கு 2 ப்ரெஷருமே கூடுது. ஒன்றும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏற்கனவே படிக்காத சப்ஜெக்டாக திரும்ப படிக்க வேண்டிய பாசிபிலிட்டி கட்டாயம் ஒன்று. இன்னொன்று பணம் நிறைய செலவழிச்சிட்டோமே அப்படிங்கிற ப்ரெஷர் வேற நமக்கு வந்து கூடும். அதனால் நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு, நம்மளுடைய கேலிபருக்கு எந்த கோர்ஸ் சூட் ஆகுமோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது அட்வைசபிள். அதுக்கு மேலே நான் நல்லா படிச்சிருவேன் அப்படின்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அதனால் ஒரு மினிமம் காஸ்ட்டில் நமக்கு அந்த கோர்ஸ் இருக்கணும், அதை நம்ம இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். அந்த கோர்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நம்ம வந்து ரொம்ப டாப்பாக வரணும். நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, இந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் பர்சனலாக இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப க்ளோஸாக போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க ஆவரேஜாவோ இல்லை ப்ளோ ஆவரேஜாவோ தான் அந்த கோர்ஸில் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த கோர்ஸில் போய் சேர்ந்துருப்பாங்க, வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால போய் சேர்ந்துருப்பாங்க. இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மாமா ஃபாரினில் இருக்காரு, என்னை படிச்சுட்டு வர சொன்னார், இல்லை ரிலேட்டிவ் இருக்காங்க படிச்சுட்டு வர சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க படிச்சு இந்த கோர்ஸ் வந்தால் இங்கே வந்து நிறைய சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் படித்து முடிக்கும்போது அவங்க மாமா இங்கே அந்த சொன்னவர் இந்த வேலையில் இருப்பாரா என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் அது என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அதுக்கான அந்த டிமாண்ட் இருக்குமா என்ன அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் உள்ள ஜென்ரல் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அந்த வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதில் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறத பார்த்து தான் படிக்கணுமே ஒழிய, யாராவது நம்மளை வேலைக்கு சேர்த்து விட்டுருவாங்க எப்படியாவது போயிடலாம் அப்படிங்கிற நினப்பு வந்து நம்மளை எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ அதுலேயே எம்எஸ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம அந்த பிஎஸ்சி ஜுவாலஜி முடித்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங்னா இப்போ நீங்கள் அந்த கால் சென்டர் ஒர்க் அது மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள ஒரு ஓப்பனிங் தான் வந்து மெடிக்கல் கோடிங் அப்படின்னு பேர். அது எப்படின்னா இதுவும் அதுதான், வாய்ஸு நான் வாய்ஸு அது மாதிரிலாம் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டிகிரி முடித்தவங்க நேராக அங்கே தான் போய் சேர்ந்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து அதுலேயே நிறைய அடுத்தடுத்த ப்ரொமோஷன்லாம் ஆகி டீம் ஹெட்டு அது மாதிரி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அது இன்னும் ஒரு பெரிய ரீசெண்டாக உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி. அது மாதிரி பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஜி கோர்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 47-48 கோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்த ஒரு பையன் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி வந்து மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, மெடிக்கல் என்டமாலஜி, அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுக்கு எலிஜிபிள். மரைன் பயாலஜி, மரைன் பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடித்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய இந்த நீட் சென்டர்ஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி, பட் நார்த் இந்தியா, கேரளா இங்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதுலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு பெரிய இது அப்படின்னா நெட் எக்ஸாம், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பேர். இந்த நெட் எக்ஸாமில் 2 லெவல் இருக்குது. ஒன்று வந்து நெட்டு ஜேஆர்எஃப்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து நெட்டு லெக்சரர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது.
இப்போ மூணாவதா ஒன்று நெட்டுன்னு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. என்னென்னா பிஹெச்டி பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி யூனிவர்சிட்டியில் நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பதிலாக இது மாதிரி கொண்டு வரக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக உள்ளது இந்த லெக்சரர்ஷிப்பும் ஜேஆர்எஃப் தான். இந்த ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த எக்ஸாம் எழுதலாம். எழுதி இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜேஆர்எஃப் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணால் நீங்கள் போய் ரிசர்ச் சென்டர்லையோ இல்லை காலேஜஸ்லையோ நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு சேர்ந்துக்கலாம். அப்படி சேரும்போது ஒரு ஆவரேஜாக ஒரு மாதம் 40,000 ரூபா அவங்க வந்து ஸ்டைஃபண்ட் கல்வி உதவித்தொகையாக தருவாங்க. நீங்கள் வந்து பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் மினிமம் 3 வருஷத்துக்கு 40,000 தருவாங்க. அதுக்கு மேலே வந்து எஸ்ஆர்எஃப் அப்படின்னு அதை மாற்றிடுவாங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு பேர். அதில் வந்து 50,000 60,000 அந்த மாதிரி தருவாங்க. அது வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டைஃபண்ட் தான். ஸோ அது மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணவங்க எங்கே போகலாம் அப்படின்னா நிறைய இந்தியா ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிஎம்பின்னு சொல்கிறது, சென்டர் ஃபார் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்கிறது, அது மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி, சிஎல்ஆர்ஐ சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட்டு, சிஎம்எஃப்ஆர்ஐ சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, அது மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. லைஃப் சயின்ஸில் பயாலஜியில் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களோட பிஹெச்டி பண்ணிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அங்கேயே கூட சயின்டிஸ்டாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை பிஹெச்டி முடிச்சுட்டு உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலேஜஸில் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தொழில் முனைவராக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் அது மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, பிஏ ஜுவாலஜி படிச்சிருக்காங்க, ப்ளஸ் எம்பிஏ கோர்ஸ் பண்ணி அது மாதிரி மேனேஜ்மெண்ட் லைனில் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு. அதில் நிறைய வைடு ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸுக்கு எந்த ஜாபுக்கு போக நினச்சாலும் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸு. அதே மாதிரி தான் எல்லா கோர்ஸும் ஒரு கோர்ஸுக்கும் உள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்க தான் செய்யும். நமக்கு எது வரும், நமக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்ச முடிவு எடுக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 100% ஜென்யூன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் ஏதோ காசு கொடுத்து சேர்ந்துட்டான், ரெக்கமெண்டேஷனில் போயிட்டான், அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணுறது இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாங்க. உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அது மாதிரி நிறைய போஸ்டிங் போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் ரூமரை கிளப்பி விடுவாங்க. இல்லை இதை என்ன பண்ணுங்க, இவங்க வந்து இங்கே ரெக்கமெண்டேஷனில் போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்கன்னு. ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் நம்மளை வந்து சக்ஸஸுக்கு லீட் பண்ணும். அந்த கான்ஃபிடென்ட்டோட படித்தாதான் நம்மளும் வந்து எப்படி படிக்க முடியும், ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக படிக்க முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டக்குன்னு என்னென்ன கோர்ஸ்ன்னு டிசைட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த கோர்ஸு படிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க. அந்த காலேஜை போய் நீங்கள் முன்னாடியே போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சேரலாம். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.